மற்றும் போத்தீஸின் பசுமை கொண்டாட்டம். இப்ப நீங்க 2 பேரும் உட்காருங்க. இப்ப அவங்க 2 பேருக்கு முடிச்சு போடுவாங்க. இப்ப பொண்ணு மாப்பிளையும் அக்னிய சுத்த எந்திரிச்சு நில்லுங்க. அக்னிய சுத்துறதுக்கு முன்னாடி மணப்பெண் வலது காலால அக்ஷத மேல வச்சிருக்கிற பாக்க கட்ட விரலால தள்ளிவிடணும். இப்போ அக்னிய சுத்தி வாங்க. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஷாலினி, இவ என்ன உயிரோட இருக்காளா? ஏன் பையனோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீ யாரு? நான் ரவியோட பொண்டாட்டி. அப்புறம் முதல் மனைவி இருக்கும்போது ரவியால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது.
உன்னால இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது. இவளுக்கு என்ன பத்தி எல்லா விஷயமும் தெரியும். ஒருவேளை எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிட்டானா அப்புறம் என் கதை முடிஞ்சது. நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியாது? என் கல்யாணம் நினைச்ச மாதிரி நடக்கும். இல்ல ரவி, உன்னோட மனைவி நான் தான். நான் இன்னும் உயிரோட இருக்கேன். நான் இருக்கும்போது உன்னால எப்படி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? டேய், என்ன புதுசா உறவை கொண்டாடிக்கிட்டு இருக்க? ஹா? ரவியோட வருங்கால மனைவி இந்த ரித்திகா தான், நீ இல்ல. நீயா தானே என் பிள்ளைய விட்டுட்டு போன? ஆ? அதனால உனக்கு அவன் மேல எந்த உரிமையும் இல்ல. ரவி யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்குவான். அத்தை, எனக்கு நல்லா தெரியும். நான் ரவியோட மனைவியா இருக்கிறதுல உங்களுக்கு என்னைக்கும் விருப்பம் இல்லைன்னு தெரியும். இருந்தாலும் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. உங்க கண்ணு முன்னாடி தான் ஆச்சு. இப்ப உங்க கண்ணு முன்னாடியே இவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க உங்களால எப்படி முடியுது? ரவியை விட்டு விலைக்கு போனேன்னு நான் மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன் அத்தை. அதுக்காக நாங்க பிரிஞ்சுட்டோங்கிறது அர்த்தம் இல்ல. 2 மனசால இணைஞ்ச உறவு என்னைக்குமே உடையாது. அத்தை, அக்னி சாட்சியா 7 முறை வலம் வந்து ரவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவர் கூட சேர்ந்து இருப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். அப்புறம் என்னால எப்படி இவரை விட முடியும்? கல்யாணம் பண்ணிக்கிறதுனால மட்டும் 2 பேரும் புருஷ பொண்டாட்டி ஆயிடுறது இல்ல. வாழ்க்கையில துணையா இருக்கணும். சுகதுக்கத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்பாங்க. அத்த, என்ன பிரிஞ்சு ரவியாலேயும் சந்தோஷமா இருக்க முடியாது. என்னாலேயே ரவியை விட்டு இருக்க முடியாது. கல்யாண வாக்குறுதியை சேர்த்து நானும் ஒரு வாக்குறுதி எடுத்தேன். நான் உனக்கு எந்த கஷ்டத்தையும் வரவிட மாட்டேன்னு வாக்கு கொடுத்தேன். ஒருவேளை உனக்கு கஷ்டம் ஏதாவது வந்தா உனக்கு முன்னாடியே நான் அதை ஃபேஸ் பண்ணுவேன். ஆனா உன் மேல எந்த கெட்ட பார்வையும் படவிட மாட்டேன். நான் உன் நிழலா உன் வாழ்க்கை பூரா உனக்கு துணையா வருவேன் ரவி. உன்னை இருட்டுல இருந்து தூரமா வச்சிருப்பேன். நீ இப்பவும் என்ன காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அந்த காதலுக்காக உன்கிட்ட கேட்டுக்கிற ரவி, பிளீஸ் இந்த கல்யாணத்தை பண்ணிக்காத. போதும், உளறத முதல்ல நிறுத்து. இங்க இப்ப ரவியோட கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு, நாடகம் இல்ல. நீ இப்படி வாய்க்கு வந்த மாதிரி உளறிக்கிட்டு இருந்தா அதையெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு இருப்போம் நினைச்சியா? அப்புறம் ஒரு விஷயத்தை நீ நல்லா கேட்டுக்க. உனக்கு ரவியோட எப்பவும் எந்த உறவும் இருந்தது கிடையாது. ஒருவேளை அப்படி இருந்திருந்தாலும் அது எப்பவோ உடைஞ்சு போயிடுச்சு. இதுல உண்மை என்னன்னா அத ரவி கூட ஒத்துக்கிட்டா. ரவி உன்னை மறந்துட்டு உன்னை விட்டு தூரமா போயிட்டான். அதனால நீ எவ்வளவு முயற்சி வேணா பண்ணிக்கோ, உன்னோட குரலை எவ்வளவு வேணாலும் எழுப்பு. ஆனா அவன் நிச்சயம் உன்னை திரும்பி கூட பார்க்க போறதில்ல. அதனால நான் சொல்றத கேட்டுக்கிட்டு
பேசாம இங்கிருந்து திரும்பி போயிடு. கிளம்பிங்கிறது கிளம்புன்னு சொல்றேன்ல. இல்ல முடியாது அத்தை. இன்னைக்கு நீங்க சொல்றது நான் கேட்க போறதில்ல. நான் என் புருஷன் கூட மறுபடியும் வாழ வந்திருக்கேன். நிச்சயமா அவரை கூட்டிட்டு போவேன். அத்தை, நீங்க ரவியோட அம்மாவா இருந்தாலும் ஒரு பொண்ணோட மாங்கல்யத்தை அவகிட்ட இருந்து தட்டி பறிக்கிறதுக்கு ஒரு தாய்க்கு கூட உரிமை இல்ல. எல்லாரும் எப்படி ஹெல்தியா இருக்கணும்னு நான் சொல்லி கொடுக்கறேன். ஆனா என்னோட முடி இந்தா மீரா ஷாம்பு. இன்னைக்கு என் பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த சுபகாரியத்துல அபசகுனம் புடிச்சவங்களை எல்லாம் வீட்டுக்கு வெளியே தான் நிக்க வைப்பாங்க. போன தடவை நீயா தானே ரவியை விட்டுட்டு போன. இன்னைக்கு நானே உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறேன். போ போ இங்க இருந்து. அத்தை, போன்னு சொல்றேன்ல. அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க. நான் இங்க இருந்து போயிடுறேன். ஆனா நீங்க சொல்லி போக மாட்டேன். ரவி என்ன வெளியே போன்னு சொன்னா போயிடுறேன். ஒருவேளை அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவரே சொன்னார்னா சத்தியமா இங்க இருந்து போயிடுறேன். ஒருவேளை வாழ்க்கையில என்னைக்கும் என்ன பார்க்க விரும்பலன்னு அவர் சொன்னார்னா நான் இங்க இருந்து போயிடுறேன். இந்த வீட்லயோ அவர் மனசுலயோ எனக்கு இடம் கிடையாதுன்னு அவர் சொன்னார்னா நான் இங்க இருந்து போயிடுறேன். அப்ப நான் இந்த வீட்டை மட்டும் இல்ல, ரவி வாழ்க்கையை விட்டே போயிடுறேன். அவன் சொல்லுவான். அவன் உன் முகத்துக்கு நேரா சொல்லுவான். ரவி, நீ இவள நாங்க அஸ்வினி ஹேர் ஆயில ட்ரை பண்ண சொல்லி சில பேர்கிட்ட கொடுத்தோம். ரிசல்ட்ஸ் இப்ப பாப்போமா? கடந்த 7 வருஷமா எனக்கு பொடுகு தொல்லை ரொம்ப இருந்தது. அஸ்வினி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பொடுகு தொல்லை சுத்தமா இல்ல. ரவி, நீ ஏப்ப அமைதியா நிக்கிற? அவகிட்ட தைரியமா சொல்லு. அவளுக்கு உனக்கு எந்த உறவும் இல்லைன்னு சொல்லு. அவளவோ இதயத்துல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டேன்னு சொல்லு. அவகிட்ட சொல்லு, அவளை மரியாதையா இந்த இடத்தை விட்டு வெளியே போக சொல்லு. சொல்லு ரவி, அவகிட்ட நேரடியா சொல்லிடு. அவளுக்கு உனக்கு எந்த உறவு இல்லைன்னு சொல்லு. அவளை உன் வாழ்க்கையை விட்டு தூக்கி எரிஞ்சிட்டேன்னு சொல்லு.
இந்த ஷால்னி எப்ப வேணும்னாலும் ஆர்வி கிட்ட உண்மையை சொல்லிடலாம். அதுக்குள்ள நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும். இங்க என்னங்க நடந்துகிட்டு இருக்கு? இந்த ஷாலினி ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது காஞ்சனா. உன்னால இப்படி பண்ண முடியாதுன்னு தெரியும் ரவி. உன்னால இந்த வீட்ல இருந்து வெளியே அனுப்ப முடியாதப்போ உன் மனசுல இருந்து மட்டும் எப்படி வெளியே அனுப்புவ? உறவே உயிரே இணைந்து வழங்கியோம் எல்ஜியா பியூர் கோகனட் ஆயில்